வணக்கம் நண்பா. இன்றைக்கி என்ன வீடியோவில் பார்க்க போகிறோம்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இப்போ ஆல்ரெடி வந்து நமக்கு சைனீஸ் ஆப் எல்லாமே பேன் பண்ணிட்டாங்க. உங்களுக்கு நல்லாவே தெரியும், நிறையா பேன் பண்ணியிருந்தாங்க. எதுக்காக பேன் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சைனாவில் இருந்து நம்மளோட டேட்டாவெலாம் திருடுறாங்க. ப்ளஸ் வந்து நம்மளோட ஆப்பை யூஸ் பண்ணுறது, சைனீஸ் ஆப்பை யூஸ் பண்ணுறதுமே அவங்களுக்கு இன்கம் வருது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய கவர்மெண்ட், இந்தியன் கவர்மெண்ட் வந்து பேன் பண்ணாங்க. அதே மாதிரி இப்போ நிறைய ஆப்பை வந்து ஐடென்டிஃபை பண்ணியிருக்காங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ மட்டுமே இந்த ஜூன் எண்டுக்குள்ளே ஒரு 47 ஆப்பை வந்து பேன் பண்ண போகிறாங்க. அந்த ஆப்பை பற்றி தான் ஃபுல்லாக அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கன் வரும், அதை கிளிக் பண்ணி ஆளில் போட்டுக்கோங்க. அப்போ தான் நம்ம போகிற வீடியோ உங்களுக்கு தெரிஞ்சுக்க முடியும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஹைலைட் பார்த்தீங்கன்னா எல்லா நியூஸும் அஃபிஷியலாக வந்து அறிவிச்சிருக்காங்க. இப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக 47 ஆப் வந்து எல்லா நியூஸும் சொல்லியிருப்பாங்க. பிரேக்கிங் நியூஸாகவே இந்த மாதிரி 47 ஆப் வந்து பேன் பண்ணுறது சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு நியூஸ் ஓப்பன் பண்ணலாம். இப்போ எந்த நியூஸ் ஓப்பன் பண்ணாலும் அதை பற்றி தான் போட்டுருக்காங்க. பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. இப்போ வந்து எந்த மாதிரி ஆப்பு சைனா வந்து பேன் பண்ண போகிறாங்க. சைனா ஆப்பை பார்த்தீங்கன்னா இந்தியன் கவர்மெண்ட்டு டிக்டாக்கு, லைட்டு எல்லாமே சைனீஸ் ஆப் பற்றி தான். இப்போ மெயினாக பார்த்தீங்கன்னா அதை பற்றி ஃபுல் நியூஸை போயிட்டு தான் இருக்குது. இப்போ வந்து நிறைய ஐடியா பண்ணியிருக்காங்க. இப்போ வந்து என்ன பார்த்தீங்கன்னா இப்போ அந்த நியூஸை பற்றி தான் நம்ம பார்த்துன்னு இருக்கோம். இந்த நியூஸ் ஆஃபீஸில் அறிவிச்சிருக்காங்க. ஆனால் எப்போ பேன் ஆகும்னு சொல்லிட்டு கன்ஃபார்மாக டேட் இருக்குல்ல. இன்னொன்று ப்ளஸ் என்னென்ன ஆப் அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாக வந்து நமக்கு எக்ஸ்பிளைன் பண்ணல. எந்த ஆப்புன்னு சொல்லிட்டு கன்ஃபார்ம் ஆகல, எந்த ஆப் கரெக்டானு சொல்லிட்டு. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வந்து பேன் ஆகிறது கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. இந்த மந்த் எண்டுக்குள்ளே வந்து கண்டிப்பாக பேன் ஆயிரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பப்ஜின்ற ஒரு ஆப் பற்றியும் நம்ம எல்லாருமே தெரியும். பப்ஜின்னு சொல்லிட்டு யாருக்கும் தெரியாதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. இப்போ வந்து சின்னவங்களுக்கு பெரியவங்க வரைக்கும் இந்த பப்ஜி விளாண்டுருக்காங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த பப்ஜி ஆப்பையும் வந்து பேன் பண்ணுறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ வந்து பப்ஜி ஆப்பையும் பேன் பண்ணுவாங்களா கன்ஃபார்மா அப்படின்னு கேட்டிங்கன்னா கன்ஃபார்மாக என்னன்னு தெரியல. ஆனால் வந்து பேன் பண்ணுறதுக்கான 100% வாய்ப்பு அதிகமாக இருக்குது. இந்த சைனீஸ் ஆப்பை வந்து கண்டிப்பாக பேன் பண்ணுவாங்க. சைனீஸ் ஆப் வெளியே பேன் பண்ணும்போது இந்த ஆப்பும் பேன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா முக்கியமாக எந்த மாதிரி சைனீஸ் ஆப் பேன் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா டிக்டாக் லைட்டு, அலோ லைட்டு, இந்த ஷேரிட் லைட்டு, விகோ லைட்டு அப்படின்னு சொல்லிட்டு விஎஃப்ஐ லைட்டு, இந்த மாதிரி ஆப்லாம் வந்து நிறைய பேன் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ப்ளஸ் வந்து அடிஷ்னலாக பார்த்தீங்கன்னா ஒரு 275 ஆப்பை வந்து ஐடென்டிஃபை பண்ணியிருக்காங்க. ப்ளஸ் அண்டர் எடர் கண்டிஷனில் கவர்மெண்ட் வந்து பார்த்துன்னு இருக்காங்க. இப்போ வந்து கண்டிப்பாக அந்த ஆப் வந்து பேன் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. அதுவும் இந்த மந்த் எண்டுக்குள்ளே, ஜூலை எண்டுக்குள்ளே வாய்ப்பு இருக்குது, நிறைய வாய்ப்பு இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா முக்கியமாக பப்ஜி மொபைல் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு தெரியும், பப்ஜி மொபைல், அலி எக்ஸ்பிரஸ்ஸு, ஜியோமி, சில்லி பை ஜியோமி அப்படின்னு சொல்லிட்டு ரீசோ அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஆப் இருக்குது. இந்த ஆப்லாம் பேன் ஆகிறதுக்கு முக்கியமாக நிறைய வாய்ப்பு இருக்குது. பார்த்தீங்கன்னா ஸ்விக்கி, பேடிஎம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஆப்பும் இந்த சைனீஸ் ஆப் கூட தான் இருக்குது. இந்த ஆப்பெல்லாம் வந்து ஃபுல்லாக வெரிஃபை பண்ணிருக்காங்க. கண்டிப்பாக வந்து பேன் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதில் முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா இந்த நமக்கு வந்து முக்கியமாக எந்த பிரச்சனை பப்ஜி ரிலேட்டட் தான் இப்போ பார்க்க போகிறோம். பப்ஜி பார்த்திங்கன்னா நிறையா பேர் விளையாண்டுருக்காங்க. இப்போ வந்து நிறைய பேருக்கு இந்த நியூஸ் கேள்விப்பட்டவொடனே ரொம்ப ஷாக்கிங்காக இருக்கும். பப்ஜியை பேன் பண்ணிடுவாங்களா, கண்டிப்பாக பேன் பண்ணுவாங்களா, பண்ண மாட்டாங்கன்னு சொல்லிட்டு நிறைய பேர் யோசிச்சிருப்பீங்க. கண்டிப்பாக பேன் பண்ணுறதுக்கு மேக்ஸிமம் வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அஃபீஷியலாக எந்த நியூஸில் எல்லாத்தையும் அறிவிச்சிருக்காங்க. ஆனால் கண்டிப்பாக அஃபீஷியலாக வந்து எந்தெந்த ஆப்பு கரெக்டாக பேன் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு எந்த நியூஸும் வந்து ஒன்று வரல. அஃபீஷியலாக பார்த்தீங்கன்னா நியூஸில் எல்லாமே இது வந்து போட்டிருக்காங்க, இந்த மாதிரி பேன் ஆகும்னு சொல்லிட்டு. வாய்ப்பு இருக்குது. மேக்ஸிமம் வந்து பப்ஜி மொபைலும் பேன் ஆகிறதுக்கு மேக்ஸிமம் வாய்ப்பு இருக்குது. பப்ஜி விளையாடுறீங்கன்னா ஓகே, விளையாடலாம், டைம் பாஸ்க்கு விளையாடலாம். பேன் ஆனாலும் சைனாவுக்கு இன்கம் வர மாதிரி ஒரு ஆப் வேணும் அப்படின்னா கண்டிப்பாக விளையாடாதீங்க. நம்ம இந்தியனுக்கு அகேன்ஸ்டாக வந்து அந்த ஆப் அந்த பப்ஜி கேம் விளையாண்டு அப்படின்னு சொல்லிட்டு விளையாடணுமா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கோங்க. யாராக இருந்தாலும் பார்த்துக்கோங்க. இது இவ்வளோதான் நியூஸு. இதை பற்றி அஃபிஷியலாக நெக்ஸ்ட் டைம் நியூஸ் வந்துச்சுன்னா கண்டிப்பாக அப்டேட் பண்ணுறோம். அதுக்கு பதிலாக என்ன பண்ணுறீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நெக்ஸ்ட் அப்டேட் வரும்போது கண்டிப்பாக உங்களுக்கு இந்த நியூஸ் அப்டேட் பண்ணுவோம்.